السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف من حج البيت فلا يرفث ولا يفسق رجع كيوم ولدت أمه أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கும் உரித்தானவர்களே, அருமையான ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதமான துல்காதத்தில் ஹராம், துல்ஹிஜ்ஜத்தில் ஹராம் என்கிற அஜ்ஜுடைய காலங்களில் அஜ்ஜுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலும் சரி, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சரி, ஹஜ் என்பது ஒரு முக்கியமான கடமை, அது ஒரு ஆன்மீக பயணம், அது ஒரு காதல் பயணம். தன் ரப்பினுடைய இல்லத்தில் தன் ரப்பை சந்திப்பதற்காக பல சிரமங்களுக்கு மத்தியில், பல இன்னல்களுக்கு மத்தியில் இறை இல்லமாம் காபா பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீட்டை நான் கண்டிப்பாக சந்திப்பேன் என்று ஆதரவு வைத்து அந்த புண்ணிய பூமியிலே காலடி எடுத்து வைக்கிற பொழுது, புனிதமிகு காபாவை பார்க்கிற பொழுது கண்ணில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆஜிகள் எல்லாம் நாடெங்கிலும் உலகெங்கிலும் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நசீவை நமக்கு தருவானாக. மீண்டும் மீண்டும் அந்த நற்பேற்றினை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஒரு சாதாரண பூமி அல்ல காபா, முதல் ஆலயம், உலகத்தில் முதல் பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது லல்லதி பக்கத்த முபாரக்கன், பக்கா என்கிற நகரத்தை நாம் பரக்கத்தாக்கிடும் அல்லாஹ் சொல்றோம். அப்போ ஹஜ்ஜு செய்யறதுக்கு ரொம்ப நம்ம ஆசைப்படணும். காதல் இருக்கணும் அங்க. அது சாதாரண இல்லம் நீங்க நினைத்து விட வேண்டாம். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அதுதான் கிபுலா, முதல் புண்ணிய பூமி. அது ஒரு பாலைவனம். நம்முடைய பயணங்கள், இந்த ஹஜ்ஜுக்காக நாம் செய்ய வேண்டிய அனைத்து தயாரிப்புகளும் செய்து குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது, எல்லா தயாரிப்புகளையும் விட உயர்ந்த தயாரிப்பு ஃபைன்ன கைர ஜாதி தக்குவா, அவரிடத்தில் தக்குவா என்கிற அந்த இறை அச்சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பான். எனவே அந்த புனித இல்லத்திற்கு உலகெங்கிலும் நாடெங்கிலும் எல்லா மக்களும் பயணமாகி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மன மகிழ்ச்சி என்னன்னா, தமிழகத்தில் மட்டும் சுமார் 10,000 நபர்கள் ஹஜ்ஜுக்கு இந்த தடவை புறப்படுறான். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தரான்.
ஆமீன். 10,000 நபர்கள் ஹஜ் கமிட்டி அரசாங்கத்தின் மூலியமாக சுமார் 6,500 நபர்களுக்கு மேலாகவும் மற்ற தனியார் நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய தனியார் சர்வீஸ் மூலியமாக ஒரு 3,000 சொச்சம் மேலாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ பணம் காசுகள் செலவழிக்கிறோம், எத்தனையோ காரணங்களுக்காக ஹஜ்ஜை நாம் தள்ளி வைக்கிறோம். ஹஜ் என்பது வாலிப பருவத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நம்ம என்னன்னா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு கடைசியில தானே இருக்கு, கடைசியில செஞ்சா போதும் நம்ம நினைச்சுக்கிறோம். கடைசியில மௌத்து வந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஈமானுக்கு சந்தேகத்திற்குரியெல்லாம் நம்ம ஆகிவிடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வாலிப பருவத்தில் உடலில் தாக்கத்து இருக்கிற பொழுது, பலம் சக்தி இருக்கிற பொழுது, பணம் காசுகள் இருக்கிற பொழுது நீங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய கூற்றாக இருக்கிறது. அது ரொம்ப ஆசைப்படணும், பிரியப்படணும், நியத்து வைக்கணும், அழுது அழுது கேட்கணும். நம்ம துவா செய்யறோமா இல்லையா? எல்லாம் வருசுக்கோனா ஹஜ்ஜ பைத்திக்கல் முகர்ரம், யா அல்லாஹ் புனிதமான ஒரு இல்லத்தை நான் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஒரு இடத்துல நம்ம துவா செய்யணும், எல்லாம் நசீப தரணும். பல கனவு, அது ஹஜ் என்பது பல கனவுகளில் ஒரு கனவு. அதுதான் முதல் கனவாக இருக்க வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். வலில்லாஹி அலன்னாசி, அல்லாஹ்வுக்காக யார் ஹஜ் செய்கிறார்களோ, மனிஸ்ததா, உங்கள்கிட்ட சக்தி இருக்குன்னு சொன்னா, நீங்க ஹஜ்ஜ நாடுறீங்கன்னு சொன்னா, உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னா உடனே கிளம்பிடும். தள்ளி போடக்கூடாது. நான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் சொந்த வீடு கட்டணும், நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், வாய்ப்பு இல்லை. முதலில் பணம் காசு இருக்கிறது என்று சொன்னால், உடலில் தெம்பு இருக்கிறது என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு உடனே கிளம்ப வேண்டும். மன் ஹராதல் ஹஜ்ஜ ஃபல் யதஅஜ்ஜல், அவர் ஹஜ்ஜை நாடிவிட்டால் அவர் விரைவாக கிளம்பட்டும்ன்றாங்க. 3 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஹம்பலி, மாலிகி, 3 பேருமே ஃபௌரன் அத்திஸ் டைம் உடனே நீ கிளம்புன்றாங்க. இமாம் ஷாஃபி மட்டும் 1 வருஷத்துக்குள்ள நீ கிளம்பியிருப்பான்றாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு ஆசை, மிகப்பெரிய ஒரு கனவு. முந்தைய காலத்தில் உள்ள ஹஜ் செய்தவர்கள்லாம் பல சிரமங்களுக்கு மத்தியில கப்பல்ல அப்படி அப்படின்லாம் போனாங்க. இன்னைக்கும் நியத் வைத்து நடந்து போவர்கள் எல்லாம் உண்டு. அப்போ அந்த ஹஜ் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அங்குள்ள நிர்வாகம் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப அங்குள்ள புறணமைப்பது, மக்களுக்கு தோதுவாக ரெடி பண்ணுவது, நிறைய விஷயங்கள் அங்க வருஷம் வருஷம் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய பயணங்களை தயார் செய்ய வேண்டும், நியத் வைக்க வேண்டும், பேராவா ஆசை கொள்ள வேண்டும், காதல் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த ஹஜ் என்கிற நசீபை நமக்கு தருவானான். அதுல முதல் செய்தி என்னன்னா, களப்பற்ற இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ் செய்கிறேன் என்கிற உயர்ந்த நியத் வைக்கணும். தூய்மையான எண்ணத்தோடு நம்ம போறதே அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபாவை பார்க்க, அவனை பார்க்க நாம் செல்லுகிறோம். யாரை பார்க்கங்க? ரப்பு தாலாவை பார்க்க செல்கிறோம். உயர்ந்த எண்ணம், அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ் செய்கிறேன். தர வரிசையில் தான் ஹஜ் 5வதாக இருக்கிறதே தவிர, முதல்ல நீங்க ஹஜ் செய்யணுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப நீங்க பிற்படுத்த வேண்டாம், பல காரணங்களுக்காக நீங்க தள்ளி வைக்காதீங்க. நீ அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய், உன்னுடைய செல்வத்தில் பரக்கத் ஏற்படும் என்று சொன்னார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். என் பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமா, நான் சொந்த வீடு கட்ட வேண்டுமா, நான் தொழில் துறையில் முன்னேற வேண்டுமா, இதெல்லாம் நான் சரி செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நீ ஹஜ்ஜுக்கு முதல்ல வா, இதெல்லாம் நான் சரி செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிக்கணும், ஹஜ்ஜு எப்ப கடமையாகுதுன்னா, ஒருத்தர் சொந்த வீடு வச்சிருக்கிறாரு, சொந்தமா ஒரு கார் வச்சிருக்காரு தன்னுடைய தேவைக்கு, 2வதும் ஒரு வீடு இருக்கு, நிலப்பரப்பு இருக்கு, கார் இருக்குன்னா அவர் மேல ஹஜ்ஜு கடமை. நல்லா கவனிக்கணும். கடைசியில் நம்ம நினைக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா சொல்றாங்க. இது வரைக்கும் அது மாதிரி எச்சரிக்கை நாம் எங்கும் பார்க்கல. ஒருவேளை நீ இதெல்லாம் சரி செஞ்சுட்டு சொந்த வீடு கட்டிட்டு
தொழில்துறையில முன்னேறி உன்னுடைய பெண் மக்கள் எல்லாம் கரை சேர்த்து என் மகனை படிக்க வைக்கணும், அவனை கல்யாணம் செய்யணும், இதெல்லாம் தாண்டி ஒருவேளை உன் மௌத்து வந்து விட்டால் ஃபைன்கான நசரானியன் அவ் யஹூதியன், நீ ஏன் முஸ்லீமா மௌத்தா போற, நீ நசரானியா யஹூதியா மௌத்தா போன்றான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான வாசகம் முத்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாயிலிருந்து வருகிறது. பொன்மொழிகளில் சாதாரணமா நாயம் ஸல்லல்லாஹு அப்படி சொல்லிட மாட்டாங்க. அப்ப யோசிக்கணும், முதலில் நாம் ஹஜ் செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். தனியார் சர்வீஸ் மூலயமா போகணுமா, ஒரு 6 லட்சம் 7 லட்சம் பணம் காசு வேணும். ஹஜ் சர்வீஸ் மூலயமாக ஹஜ் கமிட்டி மூலயமாக போகணுமா, 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இருந்ததுன்னு சொன்னா உடனே புறப்பட வேண்டும். 10,000 பேர் இன்னைக்கு போறாங்க ஹஜ் செய்ய. அங்க பல இன்னல்கள் வரும், பல சோதனை வரும், பல நாட்டு மக்கள் அங்க வருவாங்க. கொஞ்சம் கோவப்பற்றக்கூடாது, கொஞ்சம் அங்க உள்ள நம்முடைய செயல்கள் எல்லாம் மாற்றமா செஞ்சிடக்கூடாது. எஹராம் துணியை அணிந்துட்டு நம்ம எஹராம் துணியை போட்ட உடனேயே தல்பியா சொல்லணும்னு சொல்றாங்க. நம்ம சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஒரு தடவை சொல்றது வாஜிபு, 3 தடவை சொல்றது சுன்னத்து. போதுங்க இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. அப்ப ரொம்ப ஆசைப்படணும், ரொம்ப பிரியப்படணும். சில பேர் அதுக்குன்னு தனியா உண்டிலெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. போற பயணங்கள் ஹலாலான வருமானத்தில் இருக்கணும். போற பயணம் முதல்ல ஹாலிஸான கலப்பற்ற நீயத் இருக்க வேண்டும். 2வது, நாம் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ் செய்யணும். இல்லைன்னா உன் எஹராமும் வேணா, உன் ஹஜ் வேணா தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவான். அல்லாஹ் காப்பாற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஹலாலான சம்பாத்தியத்துல இன்னைக்கும் நிறைய நபர்கள் அதற்கு என்று தனியாக ஒரு உண்டில் வைத்து சேர்த்து வைக்கிறார்கள். அந்த இந்த மாதிரி கலப்பற்ற சம்பாத்தியத்தில் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. போகக்கூடிய எல்லா தயாரிப்புகளையும் நம்ம சரி செய்யணும். போகக்கூடிய எல்லா பயணங்களுடைய விஷயங்கள், மற்ற விஷயங்கள், ஆடை விஷயங்கள் எல்லாம் தயார் செய்து நிறைவாக நாம் போக வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். அந்த எஹராம் ஆடை அணிந்த பின்னாடி நம்ம இந்த தல்பியா ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அங்க ஹஜ்ஜுக்கு போய் நம்ம காபத்துல்லாஹ்ல இறங்கினோன்னு நிறைய பல நாட்டு மக்கள் வருவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றாங்க, மன் ஹஜ்ஜல் பைத்த, யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யர்சுக், யாரும் எந்த தகாத வார்த்தைகளும் பேசல, எந்த சண்டை சச்சரும் அவர் வம்பு பண்ணல, அமைதியா போயிட்டாரு, ராகத்தா வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, ரஜா, அவர் மறுபடியும் அவருடைய நாட்டுக்கு மீண்டு வருகிற பொழுது, யோம வலதத்தின் உம்மு, தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து எப்படி அப்பலுக்கற்றவராக, மனிதர்களில் புனிதவராக, எந்த தவறும் செய்யாத பரிசுத்தவானாய் வருவாரோ, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது அப்படி வருவாங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நசீபை தருவாங்க. இப்ப மிகப்பெரிய ஒரு ஆசையும் மிகப்பெரிய ஒரு நீயத்தும் நாம் வைக்க வேண்டும். அடுத்த ஆண்டு நம்ம கண்டிப்பா ஹஜ்ஜு செய்ய நியத் வை. இன்னைக்கு என்னன்னா டூர் மாதிரி ஆயிடுச்சு. உம்ராவுக்கு போயிட்டு வர்றதுலாம் எப்படி டூர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 உம்ரா பண்றாரு, ஆனா ஹஜ்ஜு செய்யலன்னா அவர் குற்றவாளி ஆகுறாரு. நல்லா புரியணும். 10 உம்ரா செய்யறாரு, 10 லட்சம் ரூபா ஆகுது. 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா பணம் இருந்தா அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியும். ஆனா இதை விட்டுட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, இதை தான் செய்யணும் என்பதான் சொல்லுகிறார்கள். இது ஃபரல், இது கட்டாய கடமை, இதை முதல்ல நீ செய்ய. ஒரு சாபி அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையெல்லாம் உடம்பு முடியாம இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யலாமா? முதல்ல நீ அதை செய்யணும். ஒருவர் வஃபாத் ஆயிட்டாங்கன்னா
சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஹஜ்ஜு செஞ்சு அவங்களுடைய கடமையை நிறைவேற்றினான். இதுவும் உன் மேல கடமைன்னா, இதுவும் உன் மேல கடன். உன் தாய் தந்தைக்கு எப்படி கடன் இருந்தா நீ நிறைவேற்றியோ, பதிலி ஹஜ்ஜு என்பதாக சொல்வார்கள் மார்க்கத்தில். அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியலையா, நீங்க முதல்ல அவங்களுடைய கடமையை நிறைவேற்றி வையுங்கள். உங்களால போக முடியலையா, வேற யாராவது அனுப்பி நியத்து வைத்து நிறைவேற்றுங்கள் என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனவே ரொம்ப பேராவா, ஆசை, அதனுடைய இன்பம். நீங்க ஹஜ்ஜுடைய இடங்கள்லாம் சாதாரண இடமா நினைச்ச வேண்டாம். போற எல்லா இடமும் துவா கபூலா. போற அங்க இருக்கிறது அஜருல் அஸ்வத் கல்லுன்னு சொல்றோமே, அது சொர்க்கத்தினுடைய கல். எத்தனை கோடி கொடுத்தாலும் சொர்க்கத்தில் உள்ள பொருள்லாம் இங்க பார்க்க முடியாது. ஹஜ்ஜுக்கு போனா பார்க்கலாம். சொர்க்கத்தினுடைய கல் அஜருல் அஸ்வத் கல். அங்கே மதீனா ஷரீஃப் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுகிற அந்த இடம் மாபைனல் மெம்பரி வல் பைத்தி ரௌலத்தம் மிர் ரியாலில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கும் மெம்பருக்கும் மத்தியில் அந்த இருக்கிற இடம், மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பார்ட், அது சொர்க்கத்தினுடைய இடம். வேற எங்க போனாலும் அதை பார்க்க முடியாது, அங்கதான் தொழுக முடியும். அப்ப சொர்க்கத்தினுடைய விஷயங்கள் கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், எவ்வளவு பெரிய ஆசை அவா. நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஹஜ்ஜில் இருக்கு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமி மக்கா, அவங்க வஃபாத்தான பூமி மதீனா. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாள சின்னங்கள், அற்புதமான அடையாள சின்னங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. சவுதி அரேபியால தான் இருக்கு. எனவே ரொம்ப அதனுடைய விஷயங்கள் எல்லாம் புரிந்து சர்வசாதாரணமான நினைத்து விடாமல் ஒரு பெரிய நீயத்தை இஹ்லாஸோடு வைத்து நல்ல ஒரு தரமான நம்முடைய சம்பாத்தியத்தில், நல்ல ஹலாலான வருமானத்தில் நீயத்தை வைத்து நாம் போக வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை இருந்தால் மீண்டும் மீண்டும் செய்யலாம். எனவே இது போன்ற அதனுடைய தாத்பரியங்கள்லாம் உணரணும். 7 நாள் 7 இடம். ஷார்ட்டா சொல்லணும்னா ஹஜ்ஜுடைய விஷயங்கள் 7 நாள் 7 இடம். பிறை ஹஜ்ஜுடைய மாசத்துல பிறை 7, பிறை 8, பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13. 7 நாட்கள் 7 இடங்கள். மக்கா, அரம் ஷரீஃப், மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா, திருப்பி மக்கா, திருப்பி மீனா, திருப்பி மக்கா. இப்படி ஒரு 7 விஷயங்கள். அந்தந்த இடங்கள்ல தங்கணும், அந்தந்த இடங்கள்ல தொழுகணும். இறுதியாக அந்த பிறை 11, 12, 13 இந்த 3 நாட்களுக்கும் ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த நாட்கள் குர்பானி கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்ல முடியும். போயிட்டு வந்தவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். முன்னெல்லாம் அந்த ஷைத்தானுக்கு கல்லெறியறது விஷயங்கள்லாம் இன்னைக்கெல்லாம் பல கிலோமீட்டர்லாம் தாண்டி போக வேண்டியதா இருக்கு. பின்னாடி இருந்து எரிய நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் போனா ஜம்ஜம் கிணற பார்க்க முடியும், இன்னைக்கு பார்க்க முடியாது. நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து விட்டது, நிறைய புலனமைப்புகள் எல்லாம் வந்து விட்டது. போன தடவைலாம் போனவங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க ரொம்ப வெயிலா இருந்துச்சு, கடுமையா இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. சில பேர் அங்கேயே வஃபாத் ஆகக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருக்கு. பல இன்னல்கள், பல சகிப்பு தன்மை. அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக நான் போகிறேன், அல்லாஹ்வுக்காக போகிறேன், எனவே அவனின் ஹஜ்ஜை கபூல் செய்வானாக அப்படின்னு துவா செஞ்சு போகணும். நல்ல நீயத்தோட போகணும். உயர்ந்த ஹஜ்ஜே மபரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை என்ன தெரியுமா? லைசலுல் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கம் என்பதாக சொன்னாங்க. பல கஷ்டம், பயணங்கள்ல இருந்து அங்க இறங்கி தவாஃப், சஃபா மர்வாக்கு மத்தியில தொங்கோட்டம், சஹீ செய்வது, ஷைத்தானுக்கு கல்லெறிவது, மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற இடங்கள் எல்லாம் தங்குவது. லட்ச மக்கள் வருவாங்க, செம்ம கூட்டம் இருக்கும். ஒரு பாத்ரூம் போகணும்னு சொன்னாலே 25 பேர் 30 பேர் கியூல நிற்பாங்க. ரொம்ப சகிப்பு தன்மையோடு, ரொம்ப பொறுமையோடு எஹ்ராம் ஆடை அணிஞ்சிருக்காரு. ஒரு சின்ன வார்த்தையை கூட விட்டுற முடியாது. விட்டா என்னது, அது இதா முறிஞ்சு போயிடும். அவர் தம்மு கொடுக்கணும், ஆடு குர்பானி கொடுக்கணும். ரொம்ப பொறுமையோடு, ரொம்ப சகிப்பு தன்மையோடு இந்த ஹஜ்ஜை கையாள வேண்டும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் அவர் அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. எனவே மிகப்பெரிய ஒரு பேர் அற்புதம் அந்த காபா. இந்த காபாலே, அந்த தவாஃப்ல நாம் செய்யக்கூடிய எந்த துவாக்கள் ஒரு நாள் கபூலாகும். 4 பகுதி இருக்கு, 4 மூலை இருக்கு, அஜருல் அஸ்வத் கல் இருக்கு, ஓடுகிற தொங்கோட் அந்த காபத்துல்லா சுத்தி வரக்கூடிய தவாஃப்ல கொஞ்சம் குலுங்கி வரணும்னு சொல்றாங்க.
மக்கா அந்த சஃபா மர்வாக்கு மத்தியில பச்சை லைட்டு சகப்புல போயிட்டு வந்தவங்களுக்கு நல்ல விவரங்கள் தெரியும். எனவே ஒவ்வொரு இடத்துலையும் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க கூட்டு போற சர்வீஸ்காரர்கள். எனவே அதை ரொம்ப நம்ம ஆசை வைத்து அதற்காக பணம் காசுகளை சேர்த்து வைத்து நீங்க முன்னாடியே நீங்க அதுக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னு சல்லாசம் சொல்றாங்க. கடைசியில தள்ளி வச்சிடாதீங்க, பின்னாடி அதை போட வேணாம், முன்னாடி இளமையிலே ராகத்தாக இருக்கிற பொழுது பணங்காசுகள் இருக்கிற பொழுது அதை செய்ய வேண்டும் என்பதை சல்லல்லாஹு சொல்லி தராங்க. மறுபடியும் அந்த துவாவை நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் மர்சுக்குனா ஹஜ்ஜ பைத்திகல் முகர்ரம், அல்லாஹ் உன்னுடைய காபா ஷரீஃபை, உன்னுடைய இறை இல்லமான காபாவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உன்னுடைய முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னரையை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.